தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்த அரசுகள் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்ல. என்னுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கின்ற வரையில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையிலே மிகப்பெரிய போராட்டத்தை சுங்கச்சாவடி அகற்ற வலியுறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த போராட்டத்திற்கான பதில் ஆட்சி அதிகாரம் கைக்கு வந்த பிறகு இன்னைக்கு அதை நம்ம நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? இன்னைக்கு கப்பலூர் டோல்கேட்டை எதிர்த்து மக்கள் அங்க தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறாங்களா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க நான் தொடங்கி வைத்த அந்த பெரும் நெருப்பு தீயாக பற்றி எரிகிறது. உள்ளூர் வாகனங்களுக்கு வழி இல்லை. ஒரு பக்கத்து ஊர்ல பக்கத்து ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு காது குத்திக்கு மஞ்சள் நாட்டு விழாவுக்கு மக்கள் கார்ல தங்க மகிழ்வுந்துகளை போயிட்டு வந்தா போகும்போது 50 கூட வரும்போது 50 கூட கேட்கறான். தர மறுத்தா உள்ளூர் குன்றுகளையும் ரவுடிகளையும் வைத்துக் கொண்டு அங்க அடித்து வண்டி வாகனங்கள் அடித்து உடைக்கப்படுகிறது. தமிழர்கள் தாக்கப்படுகிறார். முழுக்க முழுக்க வடநாட்டு பான்புராக்கு கும்பல் உட்காந்துக்கிட்டு அட்ராசிட்டி பண்றான். புழல்ல தாக்குறா. இதே நியூஸ் ஓட்டியில் நீங்க செய்தி வெளியிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அரசு கட்டுப்படுத்தணுமா இல்லையா? இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தமிழகம், தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை கேட்பதற்கு மட்டும் இனிக்க வீதிகளுக்கு சென்று பேசுகின்றவர்கள் இந்த அநியாய அக்கிரமங்களை, ஆட்சி அதிகாரத்தில் தமிழருடைய உரிமைகள் பறிபோவது